ஹலோ ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அண்ணன் மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும் ஐயா மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும் வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் மைத்தா தருவாய் அத்த மரே மாமா மரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லோருக்கும் அத்த மரே அத்த மரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு எப்போ அப்பா மரே அம்மா மரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு அம்மா அப்பா மரே அம்மா மரே வணக்கம் மம்மி மரே டாடி மரே வணக்கம் ஐயா மரே அத்தா மரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு உங்க ஆசீர்வாதம் கிடைக்க வேணும் சைலண்ட் எல்லாரும் பாடத்தை கவனிங்க ஸ்டூடெண்ட் டாமிட் நான் கூட ஈரத்துக்கு அதுக்கும் ஜட்டிக்குள்ள எறும்பு கடிச்சு பிடிச்சுன்னு நான் பயந்தவனே என் தம்பியை பாசம் வாரியா தாய் இந்த தாரு பாய எங்கன கடந்த எடுத்துட்டு வந்த 2 பேரும் விரிக்கிறீங்களா இல்லை கருவாடு காயப்போட வந்தீங்களா இதுகளை வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்துறது இங்கே வரு பாய் ஐயா காலத்தில் வாங்கினது உனக்கு பரிசம் போடும்போது அதை எப்படி தூக்கிட்டு வர்ற அந்த கூட்டத்தில் பார்த்தா அத்தா அத்தாய் பேமா போ பொண்ணு வீட்டுக்கார வந்துட்டாங்களாம் பேமா போய் காப்பியை போடு உங்களை வச்சுக்கிட்டு மேய்க்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு இருக்கும் அண்ணே அங்கன உட்கார எழுதிய கொசு கடிக்கும் இங்கன வந்து உட்காருங்கண்ணே நல்லா காத்தோட்டம் எந்த கொசும் கடிக்காது வாங்க மல்லாக்க கூட படுவோம் கவட்டுக்குள்ளே கொசு ஊற்றியை பொருத்தி விட்றேன் இங்கன தண்ணி ஊற்றுனது யாரு அண்ணே மழை வந்துச்சுண்ணே மழை வந்து என்னை பார்க்காம போயிட்டேன் யாரு அண்ணாமலை தானடா ஆமாண்ணே போட முட்டை குந்தாடி முட்டை வர்ண பகவான் ஓ மூஞ்சில முழிச்சாலும் நாடகம் புழு புழுன்னு இருக்கும் ஆனே ஆனே யாருன்னே தெரியலையாடா எக்கோ வை மைச்சட்டு உண்மையிலேயே முத்து தானப்பா முத்து மைச்சட்டு தானே ஆமாம் முத்து ஆடியோ சாலூர் இருப்பு கீழே பூங்குடி அருமையான மைச்சட்டு இதில் கொஞ்சம் ஷார்ப் வச்சு எக்கோ வை ஹலோ 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 அன்னை தந்தை தான் வணங்கி கீழே பூங்குடி அருமைச்சபையோர் வணங்கி கீழே பூங்குடி அருமை நல்ல சபை வணங்கி கீழே பூங்குடி கிராமத்திலேயே கட்டண கட்டழகி ஆதினமிழகி ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி அவோ அன்னை தந்தை நான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அல்வாக்கு சொல்லி வச்சார் ஆதி நம்மளை ஐயனாரு ஏன மக்களை வாழ வச்சா நம்ம ஏன மக்களை வாழ வச்சா வாழ வச்சா அல்வாக்கு சொல்லி வச்சான் ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது ஏன் கட்டண கட்டழகி தரிசனமும் கிடைச்சது ஏன் கட்டண கட்டழகி எனக்கு கீழே பூங்குடி கிராமம் அடியும் குங்கும பொட்டழகி ஆமராசரே ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ வெள்ள நல்ல குதிரை யாரு ஆதி நம்மளை ஐயனாரு விளையாட நிறமச்சு உனக்கு விளையாட நிறமாச்சு வெள்ள நல்ல குதிரை ஏறி ஏ ஏ ஏ ஏ ஏ வெள்ள நல்ல குதிரை யாரு
எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஆளுயரவிச்சருமா 18ஆம் படியா அசையாதுடா நாட்டு புடியருமா ஆளுயரவிச்சருவா ஆளுயரவிச்சருமா அசையாதுடா 18ஆம் படியா நாட்டு புடியருமா கெட்டவரம் தந்துருமா ஏசாமி கெட்டவரம் தந்துடுவா ஏசாமி அம்மா கெட்டவரம் தந்துருமா ஏசாமி அந்த 18 படிதாண்ட எனக்கு குலசாமியை ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஊரு திரண்டிருச்சு உள்ள கீழே பூங்குடி கிராமம் ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு ஊரு திரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையும் ஆயிருச்சு நாடு திரண்டிருச்சு மாமா நாடு திரண்டிருச்சு மாமா நாடு திரண்டிருச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே ஏழர மாமா வள்ளி திருமணா அம்மங்கோ நாடகத்தை பார்க்க தானே ஏழர மாமா நன்றி நன்றி நன்றி. மருதமணி வரல நேற்று மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்தேன் 5-6 தூத்த வந்து கடுத்து பிடிச்சி இப்போ பாடியை தூக்கிட்டு வந்து உள்ள சேரில் வச்சுருக்கேன். என்ன சொல்றியா? ஆமாடா, அவன் இரும்பு மனுஷன்டா. அவன் கிட்டத்தட்ட 40 வருஷமாக எங்கள் அண்ணன் அப்படி தான் இருக்கேன். எந்த வயிறு வைக்கலை, தொடை கறியும் வைக்கலை. அதில் காக்கடை உப்பு கண்ட மாதிரியே தெரியும். பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான இந்த நாடகத்தை எப்படியாவது பார்த்து விட்டு சென்று நல்ல கருத்துக்களை எடுத்து கொண்டு போய் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளெல்லாம் சொல்லி வளர்க்க வேண்டும், நம்மளும் நல்ல மனிதராக மாற வேண்டும் என்று வந்திருக்கின்ற என் உறவுகளுக்கு முதல் வணக்கம். நாடகம் பார்க்க வரும்போதே கணேசி புயலை தீர்ந்து போச்சு. இங்கே கூட்டத்தில் யார் போடுறான்னு அதை மட்டும் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கின்ற அந்த பத்தியா கணேசி புயலை உணர்ச்சியாக போடுவேன். அதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கின்ற அன்பு உறவுகளே, அடித்த கட்டிங்கி இறங்கி போச்சே, குளிர் அடிக்குதே, எங்கே நீங்கள் பிளாக்கில் ஓட்டுறாங்களா என்று கட்டிங்கி ஜோக்கோடு வந்திருக்கும் உறவுகளே, இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் நம்ம ஏன் வந்து உட்காந்தோம், ஒன்றுக்கு நெருக்குதே, எந்திரிச்சு போனால் அசிங்கமாக தெரியுமென்று சட்டிக்குள்ளே நீர் கசிவு ஏற்படும். என் நாடகத்துக்கு இனிமேல் வரும்போது ஆண்கள் எல்லாம் பேம்பஸ் மாட்டி வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். நோட்டீஸ் லாக். எம்.கே. ராதாகிருஷ்ணன், ஏஎல் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 501 வழங்குபவர்கள் அம்மன் ஹோட்டல், ஜி நாகராஜன், கேஎம்கே கேட்ரிங், ராமையா, கீழே பூங்குடி, 2 பேரும் சேர்ந்து தலைக்கு 250. கேட்ரிங்கு ஹோட்டலு 500. ஒரு சாப்பாட்டுக்கு 300 வாங்குறிய, 500 கொடுக்குறிய. கொடுத்த அந்த நல்ல இல்லை உள்ளத்துக்கு நன்றி நன்றி. இங்கே வாரு அக்கா, உள்ள வாங்கக்கா. நரசு உள்ளே தான் இருக்காங்க. சொட்டு மருந்து விட்டு கூட வீட்டில் போய் படுக்க போட்டு. இங்கே என் தாய்மார்களுக்கு நான் வணக்கம் சொல்ல வேண்டும். தான் விரித்த தார்பாயிலையும் பாயிலையும் அந்த உரிமையாளருக்கு இடமில்லாமல் மற்ற ஒம்பளை சொகுசாக உட்காந்துருப்பேன். அந்த விரிச்ச ஒம்பளை கொண்டிருக்கிறது என் உறவுகள்லாம் அனைவரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். சுற்று வட்டாரத்திலிருந்து இந்த நாடக கலையை தொடர்ந்து வாழ வைத்து கொண்டு இவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னா இந்த நாடக கலைக்கும் எங்கள் எல்லாத்துக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக நினைக்கிறேன். உங்களை அத்தனை பேர் பாதம் தொட்டு ரொம்ப ரொம்ப நன்றி.
இந்த நாடகம் என்ன நாடகம்னு தெரியாமே சில பேர் வந்திருப்பேன். நாடகம் என்ன நாடகம்? வள்ளி திருமணம் தான். தெரியலையா? தெரியலையா? உள்ளே போறியா? டான்ஸுக்கார பிள்ளை இருக்கு போறியா? போய் வேணா பார்த்துட்டு வா. ஆனால் இந்த முன்னாடி லைட்டை போடுங்கண்ணே. ஏன்னா இருட்டுக்குள்ளே இப்படித்தான் ஒரு ஊரில் கேக்கு வெட்ட ஒருத்தர் பிறந்தநாளுக்கு போனவங்க போய் ஒருத்தன் சொல்லியிருக்கேன், சாத்திர புறாரம் மேலே கேக்கில் மெழுகுவத்தியை தவிர எதுவுமே இருக்கக்கூடாதுன்னே. டீப் லைட் அம்புட்டும் எல்லாத்தையும் அமத்துங்க, மெழுகுவத்தியை பொருதுங்கன்னு அவன் பூன்னு ஊதிட்டு ஹாப்பி பர்த்டே இருக்கேன். இந்த அமத்திட்டாங்க வரு. ஹாப்பி பர்த்டே டூன்னு இருக்கேன். அவனுடைய ஐஃபோனை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு தான் இந்த வெண்ணமையை ஆப் பண்ண சொல்லியிருக்கேன். கடலப்பருப்பு கடலப்பருப்பு இந்த குளிருக்கு வைக்க அப்போ அங்கிட்டலாம் போகாத, நீ பாட்டுக்கு அடுத்தால வெதரில் வச்சு விடாத அண்ணே. ஆனால் உண்மையிலேயே இந்த வயசுலேயும் உழைச்சி வாழக்கூடிய இந்த தமிழனை எம்கேஆர் தலை வணங்குறேன். வாழ்த்துக்கிற வாழ்த்து அண்ணே. நல்லா இருக்கியா? இந்த பருப்பு தானே சிவன் ராத்திரிக்கு வச்சுருந்தேன். சரி, அடுத்த வருஷம் பிரசிடண்ட்டுக்கு நெல். அதானே. என்னண்ணே? எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு போடா சந்தேகத்துக்கு பிறந்தவனே. என்னடா சந்தேகம்? இல்லைண்ணே, வெதர்னா இருடா, இது யார்கிட்டே லோன் வாங்கியிருக்குடாய், லோன் வாங்கியிருக்கு. அதே போல் தலைமறைவாக போகுது. அண்ணே ஏத்தா நாடகம் பார்க்க வந்தியா இல்லை ஏன்ட்ட கேதம் கேட்க வந்தியா? அதே மாதிரி யார் யார் வண்டி எங்கன்னு நிற்கிதுன்னு அதையும் பார்த்துக்கங்கப்பா. வண்டியில் வந்து பெட்ரோலை கலவாங்கிறாங்க. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு ஆள் தூக்க வரிச்சியில் 2 பேர் தூக்க வரிச்சியில் அடித்த சரக்கு அதுக்கும் போய் என்ஃபீல்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது காமெடியிலடா, எதுக்குடா சிரிக்கிற? என்ஃபீல்டை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த என்ஃபீல்டுக்காரை வந்து ஒரு அறை விட்டுருக்கேன். நீ வந்தது முண்டை டிவி பிட்டிட்டா இங்கே கூட. இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய ஸ்ரீ அழகு ஆ ராமு ஆ கார்த்திக் காவனா சுமித்ரா இன்று பிறந்தநாள் காலக்கூடிய அந்த பாப்பாவுக்காகத்தான் நாடகம். அழகு நாச்சியாருக்கு தமிழ் உறவுகள் அத்தனை பேர் சார்பாக ஒரு கைதட்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே ஒரு 500 ரூபா கொடுத்துருக்கியாத்தா, இது 700, இன்னொரு 300 ரூபா வரணும். ரவுண்டாக வச்சுக்கிடுவான். நாளைக்கு கணக்கு வழக்கு வேணாம்மா. உன் பேத்திக்கு செய்யலைன்னா என்னை மண்ணை ஊற்ற மாட்டியா? அல்லோ அல்லோ பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலை சுமந்த வாரம் அதை இறக்கி வைக்க அல்புரி வாய்சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். ஐயப்பா நாங்க மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை ராளிமலை விறகுமலை 5 மலை 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம் ஐயப்பா. சந்தனம் ஜவ்வாதும் எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனி மேலே மணக்குது. சந்தன ஜவ்வாது எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனின் மேலே மணக்குது. குங்கும ஊதுபத்தி எங்கே மணக்குது குங்கும ஊதுபத்தி எங்கே மணக்குது. பரந்தாமன் ஐயப்பனி மேலே மணக்குது. சந்தன குங்குமம் எங்கே மணக்குது. வாட எங்கே அடிக்குது
ஐயப்பனின் மேலே மணக்குது நம்ம பரந்தாமன் ஐயப்பனின் மேலே மணக்குது சந்தனம் குங்குமம் எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனின் மேலே மணக்குது வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ குயில் கூவுது கேளுங்கோ குயில் கூவுது கேளுங்கோ கபடிய தூக்கிக்கிட்டு கரகமணி ஆட்டுங்கோ கபடிய தூக்கிக்கிட்டு கரகாமணி ஆடுங்கோ பழனி மலை போவம்மா பழனி மலை ஓவம்மா பக்தர்களே வேகம்மா பக்தர்களே வேகம்மா பழனி மலை போய் விட்டு பஞ்சாமிர்தம் வாங்குவோமா பழனி மலை போய் விட்டு பஞ்சாமிர்தம் வாங்குவோமா நீலிமலை போவம்மா நீலிமலை ஓவம்மா நிம்மதியா வாழ்வோமா நிம்மதியா வாழ்வோமா நீலிமலை போய்கிட்டு மாலையத்தான் போடுவோமா நீலிமலை போய்கிட்டு மாலையத்தான் போடுவோமா வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ குயில் கூவுது கேளுங்கோ குயில் கூவுது கேளுங்கோ கபடிய தூக்கிக்கிட்டு கரகமணி ஆட்டுங்கோ கபடிய தூக்கிக்கிட்டு கரகாமணி ஆட்டு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அந்த அறுவலை அது சாமியை என்னடா உன் வீட்டு வேலைக்காரன் நினைச்சியா அண்ணே அரோவர் அண்ணே ஏன்னா மாலை ஓட்டு போனேன்னா முருகன் வேலை எடுத்து உன் முதுகில் ஊற்றி போடுறாரு இது மாலை ஓட்ட ஆளுக்கு தான் இந்த வேதனை தெரியும் எத்தனை பாட்டு படித்தாலும் குருசாமிகிட்ட போய் அந்த கன்னிச்சாமி சொன்னிக்கிட்டே இருப்பார் சீக்கிரம் கருப்புசாமி பாட்டு படிக்க சொல்லுங்கய்யா விரத விடணும் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக சிங்கப்பூரில் இருந்து கீழே பூங்குடியை சேர்ந்த திரு நாச்சியப்பன் அம்பலம் மகாலட்சுமி சார்பாக அன்பாலயத்துக்காக தலா 2001 வழங்கப்படுகிறது. அதோடு சேர்ந்து 113 துண்டும் போடப்படுகிறது. என் தமிழனை வணங்குறேன். உண்மையிலே அந்த நன்கொடை வழங்கி அந்த நல்ல இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னடா நாட்டரசங்கோட்டை கோபி டிராவல்ஸ் எம்கேஆர் அறக்கட்டளைக்காக காக்கூர் தினேஷ்குமார் சார்பாக ரூபாய் 301 அம்பளி பலத்தை பெருமைப்படுத்திய அன்பு உள்ளத்துக்கெல்லாம் நன்றி வணக்கம். இன்னுமே 200 100 வாங்காதியே என்ன 1000 ரவுண்டாக இருந்தால் வாங்கல நான் தள்ளி விடு அங்கிட்டு போய். அமுதம் சூப்பர் மார்க்கெட் சிவகங்கை சூப்பர் மார்க்கெட் சிவகங்கை 200 அழுத்துற என்ன விஷயம் இருக்கும். யார் அது சோனமைனா கட்டிங் சரியாக போச்சா அண்ணே தண்ணி அடித்து 5 வருஷம் ஆச்சுண்ணே. ஏனே நான் படுற கஷ்டமெல்லாம் உனக்கு தெரியாது. நக்கல் மட்டும் பண்ணுவேன். நீ வீட்டில் பொண்டாடிட்டு அடி வாங்குவேன், இங்கே வந்து பகுமானம் பேசுறியோ. சிடவுன் ப்ளீஸ். அமைதியாக இருக்கணும் எல்லாருமே. ஏன்னா மாலை போடுறவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும்னு சொன்னேன். இந்த மாலை போடுறது எல்லாருமே பக்தியோடு தான் போடுறீங்களா? பக்தியோடு போடுறியா இல்லை நல்ல நேரத்துக்கு சாம்பார் சோறு கிடைக்கும்னு போடுறியா? யாராவது மாலை ஒரு ஆள் அப்படி மாலையை போட்டுக்கிட்டு முருகா சிவகங்கை மாவட்டம் ரொம்ப செழிப்பாக இருக்கணும்டா, விலைவாசி ஏற்றி விட்டாங்க குறைக்கணும் அப்படின்னு நேர்ந்துக்கிறியாக்க கிடையாது. முருகா உனக்கு விரதம் இருந்து வர்றேன், இதோட குடியை நிப்பாட்டிட்டு போடணும்டா. முறி என்ன டாஸ்மாக் கடை ஓனரா? கடையை பூரா அடைச்சி விட்டு உக்காரு. நீ என்ன காப்பு கட்டி மாலை ஓட்டு உன் பிள்ளையை போட்டு மங்குன்னு தாவி உன் பொண்டாட்டி தாலியில் அடித்து சத்தியம் பண்ணாலும் இந்த பாலா போன குடியை விட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே மதுவை ஒழிக்க முடியும். மனக்கட்டுப்பாடு வேணும். இதை சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. பொம்பளையாலாம் ஏத்தாய் உங்கள் வீட்டுக்காரோ உங்கள் அப்பாவோ குடிச்சிட்டு வராருன்னு நீ வேதனைப்படாத, வேதனையே படாது. உன் புருஷன் ஒரு புல் அடிச்சுக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமல் தள்ளாடி வந்து வாசலில் நிற்கும் போது நீ ஒரு ஆப்பை சாப்பிட்டு உட்காந்துரு. அவன் என்னடி கோத்தாண்டிவேன், நீ என்னடா கொம்பாண்டு. மேட்ரு ஓவர். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் என் வீர தமிழச்சிகள் அத்தனை பேருமே வாழ்க்கையிலே கண்ணீர் வடிக்காத பெண்களே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த குடிதான். ஐயா அடே தகர மண்டை, இங்கே என்ன புடுங்கிக்கிட்டு இருக்கேன், அங்கே என்ன வெட்டுற, அங்கே என்னடா வச்சுற?
பொன்னாடா போத்துருக்கீங்க பார்க்குறியா? நீ தானே உள்ளே வந்து போட்டோ எடுத்தவன். போட்டோவை கக்குடா. நான் இங்கே வேதிக்கிட்டு இருக்கேன், அவன் பாரு துண்டை நீளமாக எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஏன்டா நான் என்ன தார்பாயை விரித்து மொத்தமாக செம்மண்ணு காய போட போகிறேன்னா? அமைதி அமைதி ப்ளீஸ். சத்திய சோதனை. அப்போ வேற யாரும் நம்பு. கீழப்பூங்குடி அருளும் ஸ்ரீ ஆதினமளிகை ஐயனார் ஸ்ரீ ஏழைகாத்தம்மன் புறவீடப்பு உற்சவத்தை முன்னிட்டு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வள்ளிதரும் நாடகத்திற்கு இங்கு பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கீழப்பூங்குடி கிராமத்தார்கள் சார்பாக இந்த மலர் மாலை மணிக்கு மலையை ஹார்மோனியம் வசித்துக் கொண்டிருக்கும். சொல்லுங்க. ஹார்மோனியம் வசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரைச் சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். கீழப்பூங்குடி கிராமத்தார் சார்பாகவும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய ஸ்ரீ அழகு ஆர் ராமு குடும்பத்தார் சார்பாகவும் இங்கே மிருதங்கத்துக்கு அன்பு தம்பி காளீஸ்வரன் அவர்களுக்கு மலர் மாலை இனவத்தை கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே பலவாத்தி கொண்டிருக்கும் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்களுக்கு மலர் மாலை இனவத்தை கௌரவப்படுத்துகிறார்கள். தாளமித்து கொண்டிருக்கும் புதுக்கோட்டை நீலகண்டே மாலை இனவத்தை கௌரவப்படுத்துகிறார்கள். சீன் அமைப்பு எங்களது பன்னீர் சீன் கம்பெனி கீழே வளவு பன்னீர் அண்ணே வானே 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 பன்னீர் அண்ணே வானே. சரி சரி வேறு யாருக்கு அப்பு? மலர் மாலை இனவத்தை எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத எனப்பு முத்து மைக் செட் உரிமையாளர் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். முத்து ரேடியோ சாலூர் இருப்பு கீழப்பூங்குடி. முத்து பாசத்துக்குரிய இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடந்து கொண்டிருக்கின்ற அதிரன் மொபைல் உரிமையாளர் சார்பாக மலர் மாலையத்து பொன்னாடை போத்தி இப்போ கௌரவப்படுத்துகிறார். எல்லாத்துக்குமே அதிரன் மொபைல் சார்பாக இங்கே பக்கமேல கலைஞர்கள் சீன் அமைத்தது மை செட்டு முத்தண்ணே எல்லாத்துக்கும் பொன்னாடை போத்துறாங்கண்ணே. வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்க. முத்து அங்கே இருக்கா? முத்து இங்கே தில்லன்னு தேவி ஆடிய ஆட்டமும் கூடிய கூட்டமும் கடலையா. காலையில் உனக்கு காசு கொடுத்தா தானே அப்போ தெரியும். ஆடிய ஆட்டம்னா கடலையா கள்ளப்பருப்புக்கு விதியத்து நக்கிட்டு தெரிய போகிற நக்கல் பண்ணுறியாடா பரிதேஷ் பேமேனே. கோயிலில் கூடி இந்தா இது ரெட்டாயா டெய்லர்கிட்ட சொல்லி ரெட்டை தையலாக போட்டு கட்டி குழி சரணே. உன் சிமுண்டு முட்டைக்கு ஒத்த துண்டு பத்தாது. இந்த தண்டியா என்ன போகிறோம் வேணாம்ட்டாங்க. இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய ஸ்ரீ அழகு ஆர் ராமு கார்த்திக் காவனா சுமித்ரா அழகு நாச்சியார் குடும்பத்தார்களுக்கு இந்த கீழப்பூங்குடி கிராமத்தார் சார்பாக மரியாதை செலுத்துகிறார்கள். நன்றி நன்றி. கீழப்பூங்குடி கிராமத்தார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி. ஆமாம். அப்போ தயவு செய்து உள்ள ஆளுங்க நிற்காதீங்க. உள்ள மட்டும் 250 பேர் இருக்கிய. அந்த அம்மாவுக்கு போடுங்க. எங்கள் ஆத்தாதே எனக்கு 700 கொடுத்துச்சு. அது அங்கே இருக்கா அத்தி? நான் என்ன பண்ணுவேன்? சரி விடு. அக்கா தங்கச்சி தானே 2 பேரும். பத்தியா உனக்குள்ளே சண்டை இழுத்து வர பத்தியா? இன்று பிறந்தநாள் காணும் அழகு நாச்சியார் அவர்களுக்கு கீழப்பூங்குடி கிராமத்தா சார்வா பாப்பா தூக்கிட்டு வாத்தா. தூங்குதா? சரி நன்றி நன்றி. ஆத்தா என்னத்தா 2 பேரும் ஒரே முகச்சாடை இருக்கனால தெரியலை. அதனால் அக்கா தங்கச்சி தானே. நீ சண்டையில் தூரியா? சரி சரி சரி. நீ அப்போ கொடுக்கலத்தா? அது 700 கொடுச்சு நீ கொடுக்கல. நீ 500 கொடுத்தியா? நீ இன்னொரு 300 கொடு. அக்கா தங்கச்சி இருந்தாலும் சமமாக இருக்கணும். நாளைக்கு நமக்குள்ளே மனக்காட்சி வந்துடும். பொழைச்சிக்கங்க அவ்வளோதான் சொல்லி. சரித்தா. போங்க எல்லாரும் 2 பேரும் போங்க. செல்ல தாயி தாய் உன்னை வயிறாத்தாவே
அந்த விளக்க மாற்ற எடுத்து வந்து அடிவேன், உனக்கு 100 ரூபா தர்றேன். ஒரு நிமிஷம் இது 31 ரூபா சொல்லு. மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நைத்தாம்பட்டி ராமகிருஷ்ணன் ஓம் கிருஷ்ண ராமகிருஷ்ணன் நமக கிருஷ்ணகுமார் ஓம் குடும்ப சுத்திரமாக ஒரு 31 ரூபா கொடுத்துட்டு இன்னும் ஆதார் அட்டை எடுத்துட்டு வா. இல்லைன்னா சிவகங்கை மாவட்டத்தில் எல்லார் பேரையும் எழுதி கொண்டு வா. 31 ரூபா கொண்டு வந்து நாடகம் பார்க்க வர்றேன். சத்திய சோதனை. அதே இதில் என்னென்னா, நான் உள்ளே படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. 1000 2000 கொடுக்குற ஆள் இந்த அப்போ வந்தார்ல, அப்படி 2000 கொடுத்துட்டு ஒன்றுமே சொல்லலை, துண்டை போட்டார் போயிட்டார். நீ 31 ரூபா கொடுத்துட்டு சிவகங்கை மாவட்டம், அந்த வட்டம், கிளர்க்கு பேர், பிரசிடண்ட்டு பேர், அம்பலாறு பேர், உன் பொண்டாட்டி பிள்ளை, நீ சைடாக வச்சிருந்த கீப்பு பேர் எல்லாத்தையும் சொல்லுவேன். நான் சொல்கிறதுக்கு இங்கே என்ன ஆட்டை விளம்பரமா? ஆனால் 31 ரூபா கொடுத்த ஒன்றே நான் வணங்குறேன். அடுத்த வருஷம் வரும்போது நீ 3000 தள்ளையனா, ஏய் கருப்பி உன்னை ஏற்று பார்க்குறேன்னா. கீழே பூங்குடி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத ஐயனார் ஐயா. ஐயனாரு தத்துருமா இருக்கிறார் ஐயா, மக்களை எல்லாம் நோய் நொடிய தீர்க்கிறார் ஐயா. இளப்புங்குடி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, அதினமிளகி ஐயனார் ஐயா. ஐயனாரு தத்துருமா இருக்கிறார் ஐயா, மக்களை எல்லாம் காமாடு காக்கிறார் ஐயா. கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா, அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா, உரையெல்லாம் காக்குறாரையா. ஐயனாரு தத்துரோமா இருக்கிறாரையா. இளப்புங்குடி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, அதினமிளகி ஐயனார் ஐயா. ஐயனாரு மக்களை எல்லாம் காக்குறார் ஐயா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னைதான் வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. 18 படிகேறப்பா 18ஆம் படியா. கீழே பூங்குடி கிராமத்துக்கு ஐயனார பார்க்கத்தானே 18 படியை விட்டு கிளம்பித்தானே நேரம் ஆச்சியா. கீழே பூங்குடி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, கொள்ளாத ஐயனார் ஐயா. ஐயனாரு மக்களை எல்லாம் காக்குறார் ஐயா. அதினமிளகி ஐயனாரு மக்களை எல்லாம் காக்குறார் ஐயா. ஏன்னா ஜாமிக்கு மிஞ்சி உலகத்தில் யாரும் பெரிய ஆள் இல்லை. அரசை அன்றே கொள்வேன், தெய்வம் நின்றே கொள்ளும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டு காது ஊத்தோ கல்யாணமோ பிறந்தநாள் பார்ட்டியோ அதில் நீ குடிச்சு விட்டு பாய் அவனை தொடைய விழுந்து கூட கடி. கோயில் திருத்தலங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த விழாக்களில் சண்டை சத்தம் இல்லாததே நல்லது. நிஜமாத்தேன். ஏன்னா நாங்கள் பரம்பரை கோடாங்க. சாமி வந்து உங்கள் வீட்டு கிள்ளிக்கரை கிடையாது. சாமியை விழுந்து கும்பிட்டு மனதார உருண்டு விபூதி நெத்தியில் பூஜிட்டு போகிறவனுக்கு தெய்வம் வீட்டுக்கே வரும். இப்போ சாமிக்கு சில பேர் என்ன பண்ணிட்டேன், எட்டி நட்டுக்கிட்டு கிஸ் அடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். ஐயனாரே போயிட்டு வரேன். அப்போ ஐயனார் பின்னாடி 108க்கு போன அடிச்சிடுவார். இவன் போகிற சீரு கிஸ் அடித்த சீரு சரியில்லைடா 108 விஜா 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 அவன் வந்துடுறேன். காரணம் என்ன? இன்றைக்கி உலகங்கள் அப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது.
காதலிக்காத மனுஷன் யாருமே இல்லை. பெத்த தாய் தகப்பனுக்கு மகனும் மகளும் வச்சுருக்க அன்பு கூட காதல் தான். இங்கே எல்லாரும் காதல் பண்ணுறீங்களா ப்ரோ? நல்லா பண்ணுங்க. ஒரு 80 அடியை தோண்டி அதில் நல்லா பண்ணுங்க ப்ரோ. ஏன்னா பெத்த தாயும் மகனை கூப்பிடுது, அடே வேல்முருகா இங்கே வாடா, எங்கிறா ஓர ஒக்கூர் ஓரேன், என்ன 2 பரோட்டா ஆட்டிட்டு வாடாய். மாய உடனே வாங்கி வருகிறேன் என் தாயே, நீ உலைய வைக்க வேண்டாம், இதோ இமிடியட்டாக செல்லுகிறேன் சொல்லுவானாக்க. மைத்த சொல்லுவேன், ஏய் என்ன உரட்டா, கஞ்சியை குடிச்சிட்டு பாடு. இவர் போய் வெண்ணெய் நல்லா ஒரு புல்லை போட்டு விட்டு புரட்டாயை திண்டு விட்டு ஆமாம் ஃபில்டரை பற்ற வச்சுட்டு வந்துட்டு, ஏய் கதவை துரத்தா பெத்த தாயை. அந்த தாய் செத்ததுக்கப்புறம் இந்த வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொன்னேன்ல புரோட்டாவை, அந்த மையம் என்ன ஒன்றியான்னா 3க்கு 4 போட்டாவை செஞ்சு அவங்க ஆத்தாவுக்கு முன்னாடி ஒரு 60 புரோட்டாவை பிச்சு போட்டுக்கிட்டு சால்னாவை ஊற்றி மூக்கு ஒரு பக்கம் ஒழுகும், சட்டி ஒரு பக்கம் நகலும், அப்படி உட்காந்துக்கிட்டு அழுவியான் பாரு. எம்மாய் புரோட்டா கேட்ட அன்னைக்கு இந்த மடை போய் வாங்கிட்டு வரல ஆத்தா, 60 புரோட்டா பிச்சு போட்டிருக்கேன், வாமா வந்து சாப்பிடுமா, தண்ணி வேற மோந்தி வச்சு நோத்தா என்ன போட்டா உடச்சிட்டு வந்தா சாப்பிடுவா. ஒரே விஷயம் இதில் கருத்தும் இருக்கு, நகைச்சுவை இருக்கு. தாய் இருக்க வரை அருமை தெரியாது. ஒரு குடும்பத்தில் தாய் இல்லை என்றால் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அறுசுவை உணவு போய்விடும், பாசம் போய்விடும். தந்தை இல்லை என்றால் கல்வி போய்விடும். இந்த உலகத்திலேயே இங்கே இருக்கிற யாரும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்க எந்த மனுஷனும் பெரிய ஆள் கிடையாது. என்னையை பொறுத்தளவு பெரியாள்னு யாரை சொல்லணும்னா பெத்த தாயும் தகப்பன் தான் பெரியாள். அவங்க நம்மளை பிரித்து பார்த்துருக்காங்களா? 4 விலைக்கு ஒரே மாதிரி தான் சோறை ஊட்டி விடும், ஒரே மாதிரி தான். அந்த காலத்தில் சேவு மிச்சர் தான். எங்கள் ஆத்தாலாம் மானாமர சந்தைக்கு போகும், 1 கிலோ சேவை வாங்கிட்டு வந்து அப்படியே துண்டை விரித்து ஆளுக்கு முட்டை போடும். அதைத்தான் நாங்கள் கோழி இறக்குற மாதிரி பிறக்குவோம். இன்றைக்கி பள்ளிக்கூடத்து பையன் 10வது பையன் 500 தாள் இல்லாமல் போக மாட்டேன். நாங்கள்லாம் அந்த 1 ரூபாயை பார்க்கல. எங்கள் ஐயா கோடாங்கி, எங்கள் ஐயா ஆனால் பயங்கரமான நாள். பிறந்த நாளுக்கு அன்றைய காலத்தில் எங்கள் ஆத்தா மாதிரிலாம் பிறந்த நாளைக்கு என்ன கேட்க வெட்டினாங்க கிடையாது. நானே எங்கள் அம்மாட்ட, அம்மா இன்றைக்கி பிறந்த நாள்ன்டுவேன். என்னை பார்த்தா ராஜா நீ 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணுமையான்ட்டு அந்த அழகுமலையான் அந்த கோயில் வீட்டில் இருக்கும், அதை ஜாமியை கும்பிட்டு ஒரு விபூதியை பூச்சி விட்டு கேஜரி கிண்டி கொடுக்கும். நான் வீடு வீடாக போய் கொடுப்பேன். ஆனால் அவங்க காசு கொடுத்தாத்தே வீட்டை விட்டு வெளியே வருவேன். பெரியப்பா காசை கொடுத்தோன்னே டேய் போ மாமா வீட்டுக்கு போடா அப்படின்னு. காசு பெரியப்பா அந்த 10 ரூபா 5 ரூபா கொடுப்பாங்க. அதையும் பார்த்தா 8 இடத்துல கிழிஞ்சிருக்கேன். அதை தன்னால் எச்சியை விட்டு நான் ஒட்ட வைக்க ஒரு பாடு. கேசரி இது எங்கள் ஐயாட்ட போய் கேசரியை கொடுத்து என்னப்பான்ட்டார் எங்கள் ஐயா கோடாங்க. ஐயா இன்றைக்கி பிறந்த நாளையா அப்படின்னு சொன்ன உடனே ஒன்று விபூதியை வச்சுட்டு போக சொல்லணும். மங்குன்னு குதிச்சிட்டேன். குதிச்சு பிறந்த நாள் சரின்னு சொன்ன நாடத்துக்கு எனக்கு ஒரு பக்கம் பயத்து கிடக்கு. திருப்பி சாட்டை எடுத்துட்டாப்புல. எடுத்தா 1/4 மணி நேரம் ஆடுறேன். மலையாள கொய்ந்தான். நான் அந்த கேசரியை வச்சுக்கிட்டு தட்டி விட்டுருவேன். கேசரியை தட்டி விட போகிறேன், மண்ணா போது இவனை பாய போகிறோம்னு நான் இப்படி. ஆனால் எங்கள் ஐயா பெருங்கொண்ட கோடாங்கப்பா. மதுரை பக்கத்தில் இருக்கிற ஊமச்சிவலாம், அங்கே கருவன்னூர்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கருவன்னூரில் இன்றைக்கி ஜல்லிக்கட்டு மாடு பாலமேடு அலங்காரம் அவுத்து விடும்போது கருவன்னூர் பாறைக்கருப்பு கோயில் மாடு வருது விலைக்கு அப்படின்றாங்க. அந்த பாறைக்கருப்பு கம்மாய்க்குள்ளே இருக்கும். அந்த குதிரை 5 மணிக்கு அந்த 2 காத்துக்குள்ளே இடையில உள்ள ஒரு பறவை இருந்துச்சு. அந்த சிற்பியை தவிர யாருக்கும் தெரியாது. எத்தனையோ கோடாங்கியே கருவன்னூர் பெரிய ஆளுகள்லாம் ஆலமரத்தில் உடுக்க கட்டி வச்சு உட்கார வச்சுட்டாங்க. அதை போய் அந்த குதிரை காதுக்குள்ளே உள்ளது புராடான்னு சொல்லி உடைச்சவர் எங்கள் ஐயா. அப்படி ஒரு கோடாங்கி. அப்போல்லாம் நாரதர் கீதப்பரிய ஊர். ஆனால் அப்போல்லாம் ஆளுக அருவா மேலே ஏறும்போது ஊருக்கார வந்து என்ன கேட்பாங்க, ரேஜரிசியில் கல் கிடக்கக்கூடாது, மண்ணெண்ணை ஊற்றணும், மழை வேணும், அதைத்தான் கேட்பாங்க. மழை தான் முக்கியம். அப்படி அருவாவில் ஏறி நிற்கும் போது கருப்பா மழை எப்போ வையன் ஐயனாரே அப்படின்னு அப்படி குறி சொல்லியான் பாரு. டே இன்னும் 16 நாளில் கருப்பை மழை இறக்கி தரண்டா, முக்காலும் சத்தியம்டாங்க. 14 நாளில் பேஞ்சிச்சு. இப்போ ஆளாளுக்கு வீம்புக்கு ஆடுறேன். அதில் ஆடும்போது சில பேர் பக்காளி லெமனை போட்டால் வாட வராதுன்னு அதை போட்டுக்கிட்டு 2 பாசை போட்டு ஆடுறேன். ஆடி மேலே ஏறி நின்றுக்கிட்டு ஊருக்கார பூரம் கேட்குறாங்க, எப்பா மழை எப்போ வையன்
அவன் வெண்ணமையன் உண்மையான ஜாமீனாக தான் சொல்லுவேன், சொல்ல தெரியாது, ஆனால் சமாளிப்பேன். மலை மலை கருப்புன்ட்டே மலை கேட்குறியா? அப்புறம் நான் பெட்டி கடைக்காரன்ட்ட கேட்பேன். கருப்புன்ட்டே கருப்பிட்டேன். ஏறிட்டு பார்த்தேன், கருப்பேன் ஊரை சுற்றி பார்த்தேன்டா. மழை எப்பப்பா பெய்யும் சொல்ல தெரியாது, தலையை கீழே போட்டுக்கிட்டே இருப்பேன். கடைசியாக அடிச்சு விடியாம பாரு, இன்னும் 117 நாளில் சத்தியமாக மழை பெய்யும்டா, எப்படியும் பேஞ்சிடும். அவன் சொன்னது ஆடியா இருக்கும், புரட்டாசிக்குள்ளே பேஞ்சிரும்ல. ஏன்னா இப்போ தமிழகத்தில் இருக்க அத்தனை பேர்த்தையும் முட்டாளாக்கினே ஒருத்தன், அவன் தான் பெரிய வீரமான அறிவான தமிழன், அகோரி கலையரசன். அதெல்லாம் எம்கேஆர் அறக்கட்டளைக்கு கே தமிழ்துறை யாதவ், கே கலைவாணன் சேர்வை, வி சுந்தர் வெள்ளச்சாமி, கே ஆறுமுககாந்த் சேர்வை, குருசாமி எந்த ஊர் அது, இது என்ன ஊர்னு பாரு, விக்ஸு மிட்டாய் மாதிரி சேக்கியநந்தலா? ஆமாண்ணே. சேக்கியநந்தல் அன்பு உள்ளங்கள் 501 கொடுத்துருக்காங்க. அன்பு உள்ளத்துக்கெல்லாம் நன்றி வணக்கம். ஒரு சாங் பாடிக்கிடுவோம். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன், வாலிம் வைப்பா முத. 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், மதகு வட்டி பைபாஸில் நல்ல ரேட்டுக்கு போதுன்னு 15 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருந்தேன். இன்னும் ஒரு 2 வருஷம் இடத்த போட்டிருந்தா ஏக்கரு 50 லட்சத்துக்கு போகும்னு 2 பேர் போட்டு விட்டாங்க. பொண்டாட்டிக்கு தெரியாம 10 லட்சம் வட்டிக்கு விட்டு இருந்தேன். மற்றவங்க எல்லாம் 15,000 22,000த்துக்கு போன்னு வாங்குறாங்க. அதிக மெசேஜ் வந்த கேங்காதுன்னு வேற சொல்றாங்க என்று தெரிஞ்சுக்கிட்டு 1.25 லட்சத்துக்கு பணத்து முறை காமிக்கிறதுக்காக ஐபோனு வாங்கி வச்சிருந்தேன். பிள்ளைய கரையத்தனை முன்னு 150 ரூபாய் நகை வச்சிருந்தேன். பணம் பெருத்து போச்சு, என்ன செய்யறது, டென்ஷனாக இருக்குன்னு சிவகங்கையில் ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா, குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா, குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல, அதை யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க்கு கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல, அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன், அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி சம்பளத்தை வச்சு புட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன், பொண்டாட்டி சம்பளத்தை வச்சு புட்டு செஞ்சு அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலந்தாண்டா வெந்தது, எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கு அடிச்சு சைவ சாப்பாடு மட்டும் விசேஷ வீட்டில் இருந்தா அங்கே போகாம எங்கே மட்டன் போடுறாங்களோ அங்கே போனாத்தான் லேஜா நினைக்க முடியும்னு எல்லா சரக்கையும் வாங்கி அடிச்சு உடலந்தாண்டா வெந்தது. தொடர்ந்து 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளை பெத்ததாகுத பெண் சொந்த வந்த அண்ணன் தம்பி யாரையுமே தேடாம விடிஞ்சா கப்பு சைடிச்சு சரக்கு மட்டும் இருந்தா போதும்னு வாழ்ந்தவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன்.
அழகு ரேசு வண்டி வச்சிருந்த 4 மரசு நெல்லு வச்சிருந்த நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம் மேல பறந்தோம் இருக்கிற விஷமெதுடா இருக்க கொள்ளுதாடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல யாரும் கேட்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு பொண்டாட்டி செயினை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு பொண்டாட்டி செயினை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த என் முப்பாட்டின் சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி MKR மதிக்கிறேன் எத்தனையோ பாட்டு இருக்கு நம்ம இப்பத்தான ஒரு கோட்டரை போட்டு வந்து நாடகம் பார்க்க வந்தோம் இந்த வெண்ணமையை எதுக்கு இந்த பாட்டை பாடுங்க என்று தண்ணி அடிச்ச ஆளுக என்னை ஓத்தாங்கும்பான்னு வஞ்சாலும் ஊத்து புட்டு என் தமிழே நீங்க 100 வருஷம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மேடைக்கு இந்த பாட்டை பாடிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு இதுல கைதட்டின ஆளு உரம் தண்ணி அடிக்காத ஆளு தண்ணி அடிச்சாலும் அப்படியே ஜெயிச்சா சொல்லுவியே என்ன இது வாட்டி என்ன வாட்டி எத்தனை அது எரிச்சலாக இருக்கு என்ன வாடுறேன் இதெல்லாம் சொல்லுவேன் ஏன்னா நானும் ஒரு காலத்தில் பெரிய குடியாக இருந்தேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிங்க உள்ளே கொடுக்கலைன்னா நாடகத்தை கெடுத்தே விடுவேன் எனக்கு ஊற்றி கொடுக்குறதுக்கு உள்ளே ஒரு அசிஸ்டண்ட் இருப்பேன் அப்படி கட்டிங்க கொடுத்து சிக்கன்னு சாப்பிடுவேன் அப்படிலாம் இருந்ததுனால இந்த உலகம் ஆத்தாப்பேன் பாசம் அண்ணன் தம்பி பாசம் எதுவுமே எனக்கு தெரியலை எதோ நாடகம் ஆடுவேன் மங்குன்னு குதிப்பேன் அந்த பேர் வாங்கினேன் ஆனால் அதெல்லாம் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் ஏழைன்னா என்ன கஷ்டம்னா என்ன அப்படின்னு தெரிய வந்தது இன்னைக்கு ஒரு அன்பாலயமும் இல்லாதவளுக்கு என்னுடைய இடத்துலயே ஒரு 4 வீடு ஆரம்பிச்சிருக்கு இந்த குடியை விட்டதுனால நான் யோக்கியன்னு சொல்லவில்லையே என்னை யாரும் கேட்டக்கூடாது இந்த மயிர் மையம் யோக்கியமான கேப்பேன்னு வாயை எடுக்கிறதுக்குள்ள பேசிடுவேன் நான் கெட்ட ரோக்கர் தான் ஆனால் இதில் என்ன ஒரு கஷ்டம்னா அதை நிறைய பேர் நீங்கள் நினச்சி பார்ப்பிய நம்ம எப்படிடா தண்ணி அடித்து பழகணும் எப்படி இதை ஆரம்பித்தோம் அது ஆரம்பிக்கிறது நீ ஆரம்பிக்கலை கூடயே ஒருத்தர் இருப்பேன் LIC ஏஜென்ட் மாதிரியே முத எப்படி நம்ம பழகிறோம்னா தண்ணி அடிக்கிறேன் பக்கத்தில் போகாமல் இருந்தால் நீ தப்பிச்சுக்கிடுவேன் முத இந்த எச்சி புத்தி எடுத்து எப்படி போகிறேன்னா சைடிஷ் திங்க போவேன் சைடிஷ் திங்கும் போதே ஆரம்பிப்பாங்க நாங்கள் தண்ணி அடிக்க போகிறோம் நீ குடிக்க மாட்டேன் வேலுமுருகா நீ வீட்டில் இரு நான் சைடிஷ் சாப்பிட்றோம்யா நீங்கள் அடிங்க அப்படித்தான் போவேன் போனவொடனே இந்த தண்ணி அடிக்கிறீங்க என்ன பண்ணுவாங்க நாட்டுக்கோழியை வதக்கிடுவேன் ஆஹா நாட்டுக்கோழியை வர மிளகாயை போட்டு வதக்கணுன்னே இந்த சைடி திண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஜெயிச்சா போட்டு விடுவேன் டேய் பக்காடி லெமன் இருக்குல்ல ஒரு 2 மட்டும் போடுவேன் நீ ஒரு ஆளே 1.5 கிலோ தின்றுவடா அவன் வேணாம் அது எதுக்கு எடுக்க அது வேணாம் ஏய் 2 மட்டும் போடியா அப்புறம் சுறுசுறுன்னு இருக்குமியா சைஸை ஊற்றுவாங்க அவங்களே ஊற்றுவாங்க அப்படி கப்பு எடுக்கும்போது யோசிப்பேன் வீட்டில் அம்மா அது விளக்கமாத்து அடிக்குமே பக்கத்தில் போகும்போது இந்த வாடை ஒத்துக்கிறதில்ல உடனே அந்த ஆரம்பிச்சு விட்ட 3 பேத்துல 4 பேத்துல ஒருத்தர் எந்திரிப்பேன் ஏய் என் மண்டையை மோந்து வர்றா
அண்ணே இன்னும் ஒம்மட்டுதுண்ணே நல்ல மோந்து வர்றா மறுபடியும் வருவேன் ஒம்மட்டுதுண்ணே டே கம்பு கூட்டம் மோந்து வர்றா அப்படித்தான் ஆரம்பிச்சு விடுவாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சு விட்டாங்க வேறு 4 பேர் அவங்க வீட்டில் இருப்பாங்க. இந்த ஆரம்பிச்சு விட்டவன் அவன் முதல்லையே ஒரு புல்லை வாங்கி வச்சுட்டு கம்மாக்காரில் உட்காந்துருவேன். அப்பாடா நிம்மதியான. இதுதான் ஐயா, நீங்கள் அத்தனை பேருமே செய்யக்கூடிய தவறே நான் தப்பு என்று சொல்லலை. நீங்களாக திருந்தக்கூடிய காலம் வரும். உங்கள் மனைவி பிள்ளைகளெல்லாம் நீங்கள் காப்பாற்றுவீங்க. அதனால உலகத்தில் இந்த குடிக்கிற மனுஷன் பூரா கெட்டவன் கிடையாதுங்கய்யா, எல்லாருமே நல்லவங்க தான். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். பிறவி என்பது 7 தடவைன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற ஆள் இருந்தால் இங்கே மேடைக்கு உள்ளவா ஏசியை போட்டு உன்னை படுக்க வைக்கிறேன். என்ன சொல்றிய? ஒரு பிறவி தாண்டா. இனிமேல் இந்த உலகத்தை நம்ம பிறக்க போகிறதுமா. இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்கல்ல, யார் யார், என்ன ஊர், என்ன மதம், என்ன சாதின்னு யாருக்காவது தெரியுமா? தமிழன் என்றால் உடனே கொந்தளிப்பான் பாரு, இவன் தாண்டா வீரத்தமிழ். கருப்பனை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டி விட்டு நோட்டீஸை படிக்கிறேன். சாமி தத்துருவமாக இருந்துச்சுன்னா அப்படி குதிச்சு அப்படி துள்ளி வர்றோம். அதே மேடம் மேடம் அந்த மேடத்தை எழுத்துட்டு வாங்க. ஏன்னா என் நாடகம்னாலே சில பேர் பயப்படுறேன். சாமியார் பொண்டாட்டியை கட்டியிருந்தால் கூப்பிட்டு வர மாட்டாங்க. இவ பாட்டுக்கு மங்குமன்னு கூச்சி போடுவா, நமக்கு அசிங்க. நம்ம வேறு அடுத்த வருஷம் பதவியில் நிற்க போகிறோம்னு. ஒரே விஷயம் அதே. மேடம் நான் இப்போ கருப்பனை இப்போ கூப்பிடல, இப்போ கருப்பனை கூப்பிட்டு வந்து சென்றா நிப்பாடிக்கிடுவேன். அதுக்கப்புறம் ஆதினமலை ஐயனார் எல்லா சாமியும் கூப்பிடுவேன். அப்புறம் தான் ஆட்டம் இருக்கு. அதுக்குள்ளேயே கிளம்பிருச்சு. அது சினிமா பாட்டு போட்டாலும் ஆடும் போலடாத, அதை வாட்ச் பண்ணுங்கிறான். வீட்டுக்குள்ளே போய் தனியாக ஆடி செவரு ஊரை உடச்சி போடாத. டிவியை கிவியை எக்கோ வச்சு ஏற்று. ஹலோ 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 ஹலோ. வடக்கே வளநாடு வாழிகொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி, ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்சலி பருக்க மலையாள ஜிமடாய். அங்க மலையாளத்து அரசே நாட்டை ஆட்சி செய்யுங்காலம். அந்த ஆட்சி செய்ய அரசனுக்கு அங்க பேரு சொல்ல ஒரு வாரிசு இல்லடா. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மலையாள நாட்டுக்கு வாரிசா குடுடா என்று சொல்லி கேட்க. அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு செல்லமாக ஊட்டி வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாத்து கொடுத்தா மொத்த பிள்ளை முகமும் ஆடிரும்டோ என்று சொல்லி காசி விஸ்வநாதே நான் 60 பிள்ளையும் மொத்தமாக தாரவாக்குறேன். இத மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தாரவாக்க. அப்ப மலையாளத்து மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொறுக்கலடாய். அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுன்னு சொல்லி 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வருங்காலம். இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுல வளர வளர முப்போகும் விளைஞ்சு செல்வஞ்சலி பருந்த மலையாள ஜிம அங்க கடும் பஞ்சமடைய. அப்ப மலையாளத்து அரசே
செல்வஞ்சலி பரந்தம் இந்த மலையாள நாடு எப்படிடா பஞ்ச வந்துச்சு இந்த பஞ்ச வர காரணம் என்ன அப்ப எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்சரிஞ்சிரும் அங்க பேச விடாம வாய கட்டி புறம் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில் அதிகால 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி வாக்கையில அந்த கோசு உண்டு கோடாங்கி சொன்னானா இன்னைக்கு 60 பிள்ளையா ஒண்ணு சேர்ந்து உருமாறி நிக்குதுடா இது புள்ளா கருப்புடா இது ஆரடி வெங்கடா இது 1000 யானை கொண்ட பழமுடா இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பனை மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம பக்கத்துல நெருங்கு நானல் காத்து வீசுது அப்போ ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தியாயம் கருப்பனை அப்ப பெட்டி கிளம்ப மறுக்க அப்ப பெய்யாத மழை பெருமழை வெஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டியட்டா அப்ப தள்ளாடி என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா நாட்டை நோக்கி ஒத்தையில அப்ப என் கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் உட்கார எனக்கு வழி தெரியலையே செல்லமாக வளர்த்த மலையாள நாடு என்னைய போக்கத்து போ சொல்லிருச்சுடா அப்ப அழகு மலக்காடு என் அருவி மலை சொங்க அந்த அழகர் கோயில் வன காட்ட 18 திருடர்களும் கொள்ளையடிக்க வருங்காலம் அப்ப மலட்டாட்டு தண்ணியில வந்த கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி அந்த 18 திருடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியா என் 18 படிக்கிறப்பு நீ அள்ளி கொடுத்த ஜாம்பு இதுவரைக்கும் நாட்டுல ஒரு அரும்பு குறைஞ்சதில்லை நீ தூக்கி வைக்கும் கால்களுக்கு எப்போ துத்தி பூ ஜல்லடையிட்டே அழகு மலை எல்லைய விட்டு இந்த கீழப்பூங்குடி கிராமத்துல உள்ள என் ஆதினமலைய ஐயனார கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ மகடி ஓட்டு விளையாட வந்துறங்கு என்ன கருத்திலும் பொன்னலாளம் குடி மதிக்கு மரியாதை குறிய சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் ஆரூர் வட்டகை நாடு கீழப்பூங்குடியில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ ஆதினமலை ஐயனார் கோவில் பிறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு தெய்வத்திரு ஸ்ரீ அழகு ராமு கார்த்திக் காவனா சுமித்ரா அழகு நாச்சியார் குடும்பத்தார் நடத்தும் மற்றும் அதிரவன் மொபைல்ஸ் உரிமையாளர்கள் இந்த குடும்பத்தார்கள் தான் இவர்கள் பிரார்த்தனை நாடகமாக அழகு நாச்சியா பிறந்த நாள் இன்று அந்த குழந்தைக்காகத்தான் நாடகம் உங்கள் குடும்பம் மென்மேலும் வளர அந்த 18ஆம் படியாக ஆதினமலை ஐயனார் அருளோடு நீங்கள் நல்லா இருக்கணும். இன்றைய தினம் கிராம பொதுமக்கள் ஒத்துழைப்போடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் எனது அன்பு வாத்தியார் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கேபிஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். உயிரினும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சுமொழி பேசு ரஞ்சிதம் தனக்குத்தானே அற்புதமான தனி பாணிய வகுத்தோறும் கம்மங்காடு மண் கண்டெடுத்த ராசாத்தி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு திறமையான கலைஞன். உடம்பிலும் குறையில்லை, மனதளவில் அவன் ஒரு குழந்தை, ஆனால் மண்டையில் மசுரில்லை. என்ன சொல்றிய? ஏன்டா தர்த்தினி முடித்தனமா அதிர்ச்சியாய் கேட்குறேன். நீ சொல்றது பதட்டமா இருக்குடா பக்கி.
என்ன பதட்டமாக இருக்குது மசூர் இல்லைன்னா அவன் கூட தான் கட்டி பிடிச்சி வேனில் உருண்டுட்டு வந்தேன். எது ஒரு கொஸ்டின்னா என்ன சொல்கிற, அவனை தேய்க்காத மருந்தில் நீ கேட்ட கொஸ்டின் சரிதான், நான் ஃபீல் பண்ணி கேட்குறேன். ஆமாண்ணே. அவன் என்னென்னமோ கிருமி தேய்ச்சிருக்கேன். நேற்று கூட கோல்கட்டை தேய்ச்சா வந்துருமுன்னு 1/2 கிலோ கோல்கட்டை பிதுக்கி தேய்ச்சிருக்கேன். கடைசியில் முறதான் வந்திருக்கு, பீச்சந்தாங்க. செல்லு வேணாம், செகண்ட் ஹேண்டில் வாங்க மாட்டேன். ஓ காசா, சரி சரி. கே லட்சுமி சேர் ஆட்டோ வாடகைக்கு கிடைக்கும் கீழே பூங்குடி. 24 நேரமே ஆட்டோ ஸ்டார்டிங்கில் தான் வச்சுருப்பேன். பெட்ரோல் ஊற்றிடுவேன். உரிமை கே கருப்பு கருப்பு போடு. நீ போகணும். டே ப்ரோ, நீ தான் குதிச்சு இப்போ வாடணும். நீ போகக்கூடாது. ஏய் நம்ம ஜாமியை கொண்டு வந்து நிப்பாட்டணும். ஹலோ ப்ரோ, அந்த பாடியை பிடிச்சி வை. எங்கே தப்பிக்கிற நோலிமைனே, உண்மையான ஜாமியான உன்னை உரிச்சு பாருவேன். ஆடுன சோறில் இறங்கிட்டானே, ஸ்பீடு ராமிக்கையா இருப்பேன். நாதகான பேரரசு எனது அன்பு சகோதரன் வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கார். கொல்லங்குடி இளையராஜா கபடி கபடி நினைவுக்குழு சார்பாக எம்கேஆர் அன்பலயத்துக்காக அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 101 கொல்லங்குடி இளையராஜா நினைவு கபடி குழு அன்பு உள்ளங்களுக்கு அத்தனை பேத்துக்கு நன்றி. கொடுத்த ஆளை காணா எங்கடா. இருபத்தி 4 நேரம் ஷேர் ஆட்டோ செயல்படும். 24 நேரம் என்ன பண்ணுவேன்? அப்போ எவனாவது முடியாமல் கிடக்கணும்னு கும்பிட்டுக்கிட்டே இருப்பேன். நன்றி நன்றி ப்ரோ. எதில் விட்டேன்? வாயில. இவன் திருந்த மாட்டேன் ப்ரோ, அவன் செத்தான். 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசையமுது பாசத்துக்குரிய அன்பு தம்பி. 40 பேர் உட்காந்தாலே நிலநடுக்க மாதிரி ஆடுவேன். இம்புட்டு கூட்டம் பார்த்தவொடனே நேரம் ஒன்றுக்கு இருந்திருப்பேன். கேன்னு வச்சிருப்பியே தலை ஈரத்தரிச்ச பரதேசி பயமே. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த மணிகண்டனை, மணிகண்டன் பெட்டிக்காரன் தெரிகிற நாளெலாம் கை தூக்குங்க. பாடுறா, என் உசுரில் பாடுறா. இதுக்கெல்லாம் இல்லைன்னா நம்மெல்லாம் யாருமே டேய் கோட்டுப்பாட்டில் கூட பிறக்க முடியாது. நம்ம பொழைச்சிக்க அதுக்கு எத்த தண்டி ஆள் சொல்கிறேன். எதில் விட்டேன்னு வாயில் விட்ட முடியாது. இருண்ணே, என்னண்ணே தெரியுமா? சரி சரி, ஒன்றே எனக்கு தெரியுது. எங்கள் அண்ணன் பேசாமரு. ஐயோ பேசாமரு மிஸ்டர் அஜித்குமார், பேசாம இருங்க, அடிப்பன். பேசாமரு. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நடத்துகிறாங்க. நீ வெறும் 130 கெடுத்து விட்டு போயிடுவேன். நீ பாட்டு கெடுத்து விட்டு அப்படி உதறிட்டு போயிடுவேன். ஊரை அடிச்சுக்கிட்டு பாயிட்டோம்னு இருங்க ப்ரோ. அண்ணே கூட பேசாதண்ணே. அப்புறம் நான் கோடாங்கி 2 நாளைக்கு நீர் வராமல் செஞ்சு விடுவேன். தான் இப்படியே அகத்திக்கிட்டே தாயில் கருவை காட்டிலே தெரியுவேன். ஒழுக்கமாக உட்காந்துட்டு பார்த்துட்டு போ. சாமி அருள் பெற்று நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் தான் எங்கள் ஐயா சொன்னார். கோடாங்கி ராதா, நீ மேடையில் நாடகம் மட்டும் நடித்தா போதாதுப்பா. அங்கே எதுக்குடா நாடகம் நடத்துகிறாங்க? சாமிக்கு தாயா. அப்போ நம்ம சாமியை கூப்பிட்றான். சாமியை கூப்பிட்டு அந்த வந்திருக்க மக்கள்லாம் நல்லா இருக்கணும்னு சாமியை கூப்பிட்டு நிப்பாட்டி ஆட விடு. தெய்வம் இருக்கான்னு பாடுறா அப்படின்றாரு எங்கள் ஐயா. அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு. தங்கப்பாண்டி கண்டிலாண்ணா அவன் இங்கே வந்தேன். என் அன்பு தம்பி மணிகண்டேன் உண்மையிலே பாசக்காரன். பாவம், ஒரு வெகுலி. அவன் பார்க்கத்தான் ஆள் மார்க்கன்றி மாதிரி இருப்பேன். மார்க்கு போட்டிங்கன்னா அதை தாண்ட மாட்டேன். அங்கேயே எடுக்கிறேன். உடம்பு தக்கின வீரம் இல்லை கோலை. டான்ஸுக்காரி போடா அப்படின்னு சொன்னதுக்கு 2 நாள் ஆளுகிறேன். அதை விட ஓட மூத்த தக்குறி எதில் விட்டேன்? வாயில. பார்த்தீங்களா ப்ரோ, பார்த்தீங்களா? சொல்லிட்டு அப்படியே சிலையா சாஞ்சுக்கிறானே. அப்படியே நட்டரசங்கோட்டை 11:35. ஏய் இது என்னடா? இதான்டா இந்த போட்டிருக்கு. நாட்டரசங்கோட்டை 11:375 கசகசா 2 ரூபா. டேய் என்னடா இது?
இல்லடா நாட்டரசங்கோட்டை இளையராசா 101 ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் பாப்பா இது என்னென்னமோ இருக்கிற என்னடா பார்த்து வாங்க ப்ரோ முதல்ல நீ என்ன ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு கூடா மணிகண்டேன் ஒரு ஊரில் சேரு கேட்டவனே ஊரில் வேமா பெரியாள் வந்து ஐயா சேர் இல்லை அப்படின்ட்டார் ஐயா ஒரு சேரு வேணும்ட்டேன் பேத்தி விளையாட்டு சேரை கொண்டு வந்து போட்டார் இவனுக்கு சிமுண்டு கூட இந்த தண்டி அதுலேயும் ஒரு சாச்சுக்கிட்டே இப்படி பாடிக்கிட்டே இருக்கேன் வழி தாங்க முடியல என்னை கூப்பிட்டு சொன்னேன் அண்ணே உன் செல்வாக்கில் ஒரு சேரு வாங்கித்தா அப்படி தானடா சைடில் இப்போ அந்த ஊர் பையில 10 பேர் இலவட்ட நின்னேன் தம்பி உனக்கு ஒரு சேரை கொண்டு வந்து போடுங்கண்ணே அண்ணே எம்கேண்ணே உனக்கா உசுரே விடுப்போம்ண்ணே சேரு தானே மதுரை பக்கம் என்ன உசிலம்பட்டி லைன்னு டக்குன்னு இருட்டுக்குள்ளே போனாங்க ஒரு மரச்சேரை கொண்டு வந்து போட்டாங்க இவன் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கேன் விதவிதமாக ஜோப்பு கண்ணாடிலாம் பாடிட்டேன் நான் வந்து படக்குன்னு பழத்தாண்டாம் பயிரவை தாண்டான்ட்டேன் ஊரில் பொம்பளை கூட ஆடுது இவன் ஆடிட்டேன் நான் சொன்னேன் டேய் நீ எதுக்குடா ஆடுன அப்படின்னு அடித்து கேட்டால் தெரியுது அவங்க தூக்கிட்டு வந்து அந்த சேரு தாண்டா பிரச்சனை ஒரு கிளவி அதில் வச்சு சுடுகாட்டு கொண்டு போயிருக்காங்க அந்த சேரை கொண்டு வந்து போட்டாங்க இவன் குதிச்சுட்டேன் யாருன்னு அப்புறம் கேட்குறேன் நான் தாண்டா பூச்சி அது வேறு பூச்சி அம்மா வச்சது இப்போ எந்த ஊருக்கு போனாலும் சேரை மோந்து வாத்துறதே உட்காருவேன் பன்னீர் வாடை வருதா கதம்பம் ஒட்டி இருக்கா என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த மரச்சேர் புகழ் டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனிய பெண் பாடல் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் என்றாதாவை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் என்றாதாவை கேளுங்கள் என்னென்ன தேவைகள் என்றாதாவை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இரு தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என் தம்பி எல்லா அண்ணன் தம்பிகளுக்காகவே பாடியிருக்கேன் அந்த பாட்டை. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. நமது எஸ்எம்எஸ் பேக்கரி, எஸ்எம்எஸ் பேக்கரி மதகுபட்டி ஒக்கூர் ரூபாய் 501. அன்பு உள்ளத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய என் அன்பு தம்பி. எத்தனையோ மிருதங்க சக்கரவர்த்தி இருக்கிறார்கள், அத்தனை பேர்த்துக்குமே திறமை உண்டு. திறமைக்குத்தான் பரிசு, இது யாரும் பெரிய ஆள் அல்ல. ஆனால் என்னுடைய தம்பி காளீஸ்வரன் மிக திறமையான ஒரு வாத்தியக்காரன். ஆனால் இவன் மட்டுமே கலையை கற்றிருக்க முடியாது, குருநாதர் வேண்டும். இவனோட குருநாதர் மிகவும் அருமை சார்ந்தவர், திறமையானவர். ஆவடியார் கோயில் மோகன்தாஸ் இடது கை பழக்கத்தில் வாசிப்பார் மிருதங்கத்தை. மோகன்தாஸ் எல்லாத்துக்கும் தெரியும், யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அவருடைய மாணவன் என் அன்பு தம்பி இன்னைக்கு நம்பர் 1 ஒரு மிருதங்க சக்கரவர்த்தியாக தமிழகம் பூரா பவானி வர்றேன். உண்மையிலே 5 வருஷத்தில் அவளை பேர் வாங்கினது பெருசுடா. நானாக அந்த பேரை சம்பாதிக்க 10 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு இவன் வாயில் விட்டமுன்றேன்.
அத்தனை பேரை சம்பாரிச்சதுக்கு அன்பு தம்பி அறந்தாங்கி அருகாமல் ரெட்டையாளம் கிராமத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். வாழ்த்துக்கள் தம்பி, அருமை அருமை அருமை. திருமலை சோழமலை சார்பாக எனக்கு அம்பலிபலத்து நல்ல உள்ளத்துக்கு நன்றி. மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணிவட்டி கார்த்தி அவர்களுக்கு வருகின்ற 8ஆம் தேதி திருமண நாள். வாழ்த்துக்கள் கட்டாணிவட்டி கார்த்திக் அவர்களே, திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். எனக்கு அம்பளிப்பு வழங்கிய அன்பு உள்ளத்துக்கு நன்றி. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் மாடு வண்டி ஓட்டுருச்சு. வண்டி ஓட்டு உக்காந்துட்டு எங்கள் அண்ணே அடி வகையில் பிரித்து எடுக்கங்க அண்ணே. புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய நம்பர் 1 ஆல்ரவுண்ட் எங்கள் அண்ணே. புதுக்கோட்டை ஜங்கம்னு சொன்னாலே படக்குன்னு அருள் ஆல்ரவுண்டு தான் ஞாபகத்துக்கு வரும். எங்கள் அண்ணே ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்.
வச்சிருக்கியா? அது 2 சப்பு சப்பு இந்த வாயில் வச்சிருப்பியா? அது வேற என்ன? மோகர் சிங். இதை எல்லாரும் பார்த்துக்கோங்க ஐயா. இது உங்களுக்கு பார்க்கும்போது பழைய பட்டண பொடிக்கு திறக்கிற கரண்டி மாதிரியே தெரியும். அது கிடையாது. இது பேர் வந்து மோகர் சிங். மோகர் சிங்னா என்ன? சீர்காழி கோவிந்தராஜ் ஐயா பாடும்போது இந்த கருவி இல்லாமல் பாட மாட்டாராம். டியூன் டியூன் டியூன்னு ஒரு சத்தம் கேட்கும். ஐயா சத்தோட முங்கு குடியா, முங்கு குடிச்சு காமி. ஹலோ முங்கு. பச்சை மலை பக்கத்தில் மயிரப்புறம் சொன்னது கைத்தட்டி உற்சாகப்படுத்துக மக்களே, கைத்தட்டுகள். கச்சேரியில் இருந்தியா? சிறந்த முறையில் இங்கே தாளத்தை இசைக்கக்கூடிய அன்பு அண்ணன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த நீலகண்டன் அவர்கள் தாளத்தை இசைப்பார்கள். ஆத்தி மோச தானாவே கூட்டில் வந்து மாட்டிக்கிச்சே. இங்கே வா, இதே உன் மேலே எரிச்சி மதியில் வருது. எதுக்கு இன்னொரு ஊற்றுற? நீ வாங்குறேன் 1000 சில்லற சம்பளத்துக்கு தேவையா? லைட்டாக தடவிட்டு வச்சுருங்க. இனிமேல் என்கிட்ட வந்து போடும்போது சத்தம் கேட்கக்கூடாது. நான் மைண்டிட்ட ரொம்ப குண்டூசி அளவுக்கு கூட கேட்கக்கூடாது. அதுக்கு நீ என்ன பண்ணுறேன்னா தீவிரமாக பல்ல விளக்கிட்டு மண்டி ஓட்டு வார்ம் அப் பண்ணு போ. ஆத்தி ஏன்னா இங்கேயே வண்டியை ஓட்டு. இங்கே சிறந்த முறையில் சீன் தாளம் அமைத்துக் கொண்டிருக்கின்றது பன்னீர் சீன் கம்பெனி கீழே வளவு. பன்னீர் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சாமி அழைக்க போகிறேன். அதுக்குள்ளே